நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில. அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கல்லை கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவளப்பாறைகள் பாதிக்கப்படும். உங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீங்க பாரு, பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன் பாருங்க, யாருக்கிட்ட நான் நாளைக்கு இது இடிச்சிருவேன், கடற்கரையில் வச்சிருவேன் அப்படிங்கிறலாம் வந்து அப்படிலாம் விவேகானந்த மண்டபம் இருக்குது, ஆர்எஸ்எஸ் காரன் நடத்துறான். அது இடிச்சிருவீங்களா? இடிக்க முடியுமா? அதுக்கு அது சொல்வதற்கு துணிச்சல் இருக்குதா? அது இல்லை. இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க. ஜனநாயகமற்ற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இடிக்கணுன்ற ஒரு முடிவு உங்களுக்கு இருக்குதுன்னா, விவேகானந்த மண்டபம் ஆர்எஸ்எஸ் காரன் சாகா நடத்துறான், முடிஞ்ச ஆர்எஸ் காரன் எதிர்க்கிற தைரியம் வந்து அங்கே போய் எதிர்த்து. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, சொக்கத்தங்கம் சோனியா காந்தின்றார். இப்போ எனக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துருச்சு. அப்போ நான் ஜூனியர் உடலில் தொடர்ந்து எழுதினிருக்கேன். நான் உடனே எழுதினேன், சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாத மனிதர் நம் கலைஞர்னு எழுதினேன். இனமே அழிகினும் ஈழமே கருகினும் சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன் முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாதவர் நம் கலைஞர் எழுதினேன். காலையில் ஜூனியர் உடலில் வந்தது. மாலையிலேயே நான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வாடகை வீட்டில் இருந்தேன். உடனே மூட்டை சாமான வெளியே கூக்கன்னு ஆள் வந்துட்டான். வீட்டை காலி பண்ண. ஆமாம், 24 மணி நேரம் டைம் கூட கொடுக்கல. அதுக்கு பிறகு நான் சட்ட ரீதியாக தான் 15 வருஷமாக போராட்டம் நடத்தின்னு இருந்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் அந்த வீட்டையும் காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துக்கிறேன். நான் வந்திருக்கிறது 15வது வீடு, புரியுதுங்களா? அதனால் வந்து இது எப்படி இவங்க வந்து ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் துணை ஆய்ந்தோன்னு சொல்ல முடியும்? நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்லை. ஐயா உங்க வீட்டு சொல்லிட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். இன்னைக்கு நான் திமுக கூட்டணி வைக்கல, பாஜகவோட திமுக எப்ப கூட்டணி வச்சு நீங்க சொல்லுங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடி? குஜராத் நடந்த போதா நடக்கிறது முன்னாடி? பாஜக மேல நீங்க என்ன அணிய கூட்டச்சாட்டு சொல்லுவீங்க?